லட்சுமியை வர வைக்கிறது எப்படி, லட்சுமியை வணங்கினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் லட்சுமி வரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், லட்சுமியை எப்படி தங்க வைக்கணும், லட்சுமி கடாட்சகத்தை எப்படி காக்கணும் அப்படிங்கிறக்காக தான் முதலில் உங்கள் எல்லாத்தையும் வணங்கினது. ஏன்னா நீங்கள் எல்லாம் லட்சுமிக்கு சமம். எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். எல்லா பெண்களையும் நமஸ்காரம் பண்ணி என் அக்கா, தங்கை, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, சித்தம்மா, குறிப்பாக என் மனைவி, அப்புறம் என் காதலி எல்லோரையும் வணங்கி இந்த நிகழ்வை சொல்கிறேன். லட்சுமி கடாட்சகம் ஏற்படுவதற்கு, லட்சுமி வீட்டில் தங்குவதற்கு நிறைய பிராசித்தியம் பரிகாரங்களில் எனக்கு முன்னாடி சகோதரிகளும் சொல்லியிருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர் பெருமக்களும் சொல்லியிருக்கிறாங்க, நானும் நிறைய நிகழ்வு சொல்லியிருக்கிறேன். அது லட்சுமியை வர வைக்கிறது எப்படி, லட்சுமியை வணங்கினால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற காட்டிலையும் லட்சுமி வரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், லட்சுமியை எப்படி தங்க வைக்கணும், லட்சுமி கடாட்சகத்தை எப்படி காக்கணும் அப்படிங்கிறக்காக தான் முதலில் உங்கள் எல்லாத்தையும் வணங்கினது. ஏன்னா நீங்கள் எல்லாம் லட்சுமிக்கு சமம். அது லட்சுமி கடாட்சகம் அப்படின்னா லட்சுமி வருவதற்கு என் சகோதரி நிறைய வழிபாடுகளை முன்ன சொல்லியிருக்கிறாங்க. முன் நிகழ்வில் லட்சுமி வருவதற்கு சில படங்கள் இருக்குது. யானையினுடைய தலைப்பகுதி மத்தம்னு பேர். அந்த மத்தத்தில் தான் என் அப்பன் குருவாயூரப்பன் கேரளாவில் எல்லாத்தையும் யானையினுடைய தலைப்பகுதியில் வச்சு கொண்டு வரக்கூடிய நிகழ்வு பார்ப்போம். ஏன்னா அங்கே தான் லட்சுமி கடாட்சகம் இருக்குதுன்னு அர்த்தம். கோயில் பத்திரிகையிலலாம் ஸ்ரீ அப்படிம்பாங்க. ஸ்ரீனா அம்பாள், ஸ்ரீ மகா அப்படின்னா லட்சுமி கடாட்சம்னு அர்த்தம். வீட்டு வாசலில் மாவளை கட்டினா லட்சுமி, மாவளையில் லட்சுமி இருக்கிறான்னு அர்த்தம். வெத்தலை பாக்கு இருக்குன்னா லட்சுமி. இப்படி சிறு சிறு நிகழ்வில் லட்சுமி கடாட்சகம் இருக்கிற அற்புதமான நிகழ்வை நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல லட்சுமி கடாட்சகம், லட்சுமி வந்தால் நம்ம வீட்டை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, லட்சுமி எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயத்தை சொல்கிறேன். இது தவறு இல்லை, அறியாமல் செய்யக்கூடிய விஷயம். இருந்தாலும் இதை திருத்தி கொண்டாலே லட்சுமி நம்ம வீட்டில் தங்குவா. அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன். குறிப்பாக 11 விஷயம். பெண்களாகப்பட்டவர்கள் சாப்பிட்ட உடனே அந்த உட்கார்ந்த இடத்துல ஒரு பாத்திரத்தில் இதிலையோ கை கழுவக்கூடாது. அப்படி பிடித்தால் லட்சுமி கடாட்சகம் கிடைக்காது. இன்றைக்கி சில பெண்கள் தொலைக்காட்சி பார்த்து கொள்வதற்காகவோ அல்லது கோபத்திலேயோ அல்லது சோம்பேறியிலையோ, இது அந்த காலத்தில் வயசான பெரியவங்க கட்டிலில் உட்காந்துருந்து சாப்பிட்டா கூட கை கழுவுவதற்குன்னு எந்திரிச்சு அந்த வாஷ் பேஷனுக்கு போவாங்க முடியாமல். அப்போல்லாம் திட்டுவாங்க. ஆக பெண்கள் உட்கார்ந்து கொண்டே கை கழுவுவது சாப்பிட்ட பிறகு அது லட்சுமி கடாட்சம் வராது. அடுத்ததாக தவிர்க்க முடியாமல் அது செய்தால் கூட பிறகு நாம் எந்திரிக்கும் பொழுது தான் அந்த எச்சல் தண்ணி பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொட்டணுமே தவிர தன் பிள்ளைகளையோ பேத்திகளையோ வேலைக்காரங்களையோ குறிப்பாக கணவரையோ எடுத்துகிட்டு போய் ஊற்றி கழுவுன்னு சொல்லக்கூடாது. அது லட்சுமி கடாட்சகத்துக்கும் பிடிக்காது, கணவராகிய எங்களுக்கும் பிடிக்காது. கடந்து இது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எச்சில் பாத்திரத்தை வீட்டில் ரொம்ப நேரம் போட்டு வச்சுருக்கக்கூடாது. இதைத்தான் முன்னோர்கள் சொன்னாங்க, சாப்பிட்ட தட்டு காயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அன்னம் இல்லையா, அன்னம் பாலிக்கும் அப்படிம்பாங்க. அன்னம் பாலித்த தட்டு உணரக்கூடாது, உணர்ந்தால் தொண்டைக்குழி உணர்ந்துடும். தொண்டைக்குழிக்கும் தட்டுக்கும் என்ன சமாச்சாரம்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஒட்டாமல் போயிடுச்சுன்னா கோபம் வந்துடும். கோபத்தில் நாதாரித்தனமாக பேசினா நாக்கில் இருக்கக்கூடிய லட்சுமியினுடைய தங்கச்சி சரஸ்வதி போயிடுவா. சரஸ்வதி போயிட்டா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய லட்சுமி, நல்ல மனசில் இருக்கக்கூடிய லட்சுமி அவளும் வெளியில் போயிடுவா. அதனால தான் நரசிம்மர் பெருமாள்லாம் லட்சுமியை நெஞ்சில் வச்சாங்க. கடந்து நானும் என் மனைவியை லட்சுமியை நெஞ்சில் தான் வச்சுருக்கிறேன் எப்போவுமே. என்ன சத்தமாக சொல்ல முடியல என்னால். கடந்து அடுத்ததாக 3வது நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேய்ந்த தொடப்பத்திலேயே பெருக்கக்கூடாது. தொடப்பம் ஒரு காலகட்டத்துக்கு மேல் வைந்தால் அந்த தொடப்பத்தை தூக்கி கடாசி விட வேணும். இந்த தொடப்பத்தை எரிக்கக்கூடாது. தொடப்பத்தை எரிப்பதற்கு 2 நாட்கள் மட்டுமே அனுமதி. ஒன்று, தீபாவளி அன்று அதிகாலையில் வீட்டினுடைய முன்பகுதியில் பழைய தேய்ந்த தொடப்பத்தை போயிட்டு இருக்கும் பொழுது மூதேவி சென்று விடுவாள். அந்த பெருக்கின தொடப்பமும் தொடப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியிலும் நீக்கப்பட்டால் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சகம் வந்துடுவாள். அது
அடுத்து இரண்டாவது போகி பண்டிகை அன்னைக்கு இந்த தொடப்பத்தை எரிப்பதற்கு ஒரு மீதி நேரம் தொடப்பத்தை எரிக்கக்கூடாது, தூக்கி தான் போடணும். அது அந்த தேய்ந்த தொடப்பத்தில் வீடை பெருக்குவது, தேய்ந்த தொடப்பத்தை தூக்கி போடாமல் இருப்பது, அதை என்ன செய்கிறாங்கன்னா புது தொடப்பம் பழகிறது முடிக்க அது இருக்கட்டும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதை கடந்து இதெல்லாம் ஒரு குற்றமா அப்படின்னால இதெல்லாம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் வராது. அந்த தொடப்பத்துக்கு பேர் பட்டு குஞ்சம் அப்படின்னு பேர். பெருமாளுக்கே மட்டையடி சேவை, மட்டையினாலும் நம்ம தொடப்போன்னு பேர். இந்த மட்டையடி உற்சவம் பட்டு குஞ்சத்தை பற்றி பின்வரும் நிகழ்வுல சொல்ல இருந்தாலும் கூட இந்த தொடப்பத்தை நான் சொன்ன மாதிரி எரிப்பதோ அல்லது தூக்கி கடாசுவதோ உத்தமம். அடுத்து உங்கள் வீட்டில் எந்த விதமான செடியாக இருந்தாலும் சரி, வாஸ்து செடியோ காகரி செடியோ அல்லது மாடி தோட்டமோ அல்லது ஒரே ஒரு துளசி செடியோ, துளசியே இல்லைன்னா அழகு செடியாக இருந்தாலும் காலையும் மாலையும் தண்ணி ஊற்ற வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்கள் செய்ய வேண்டும். அக்கா செய்யறதுனாலும் தங்கச்சி, தங்கச்சி செய்யறதுனாலும் மனைவி. நடந்து வீட்டுக்கார் வேலை இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு தண்ணி ஊற்றுறது சிறப்பு. மேலும் சிறப்பு அப்படின்னா பெண்கள் செடிக்கு தண்ணி ஊற்றுனா லட்சுமி உள்ளம் மகிழ்ந்து அந்த வீட்டில் குடிகொண்டு எப்போவுமே தங்கிடுவானாம். அடுத்ததாக பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் மாலை விளக்கு வச்சதுக்கப்புறம் விளக்கு வைக்க போகிற நேரம் அப்போ காசை வெளியில் செலவு பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது தலையை வாரி பின்ன வேண்டும். குறிப்பாக கன்னி பெண்கள் இன்றைக்கி நவநாகரிகமாக இருக்கட்டும்னு சொல்லி தலை பின்னாமல் வெளியில் போவது குற்றமல்ல, அது அழகு, மேலும் சிறப்பு. லட்சுமி கடாட்சகம் இருக்காது. கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் போக போக 50,000 சம்பளம் வாங்கினாலும் 80,000 சம்பளம் பண்ணாலும் வர்றது ஃபுல்லாக கிரெடிட் கார்டுக்கே போயிடுறி, நான் என்னடி செய்யுது அப்படின்னா இந்த நான் சொன்ன கோலத்தோடு இருந்தால் இப்படி தான் ஆகும். அது தலை வாராமல் தலை பின்னாமல் இருக்கக்கூடாது. இதற்கு அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பூஜை அறையிலும் உங்கள் வீட்டில் வரவேற்பு அறைன்னு சொல்லக்கூடிய வரவேற்பு அறையிலையும் மஞ்சள் குங்குமம் பொருந்திய, அந்த காலத்தில் குங்குமம் கூடுன்னு சொல்லுவாங்க, அது எப்போவுமே இருக்கணும். அது பூஜை அறையிலேருந்து ஒரு சில பெண்களுடைய சூழ்நிலை காரணமாக எடுக்க முடியாமல் போனால் கூட வரவேற்பு அறையில் டீ பாயின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஃபேன்சியாக லைட்டு வைக்கிறதோ காலை தூக்கி அதில் போடுறதோ தப்பே கிடையாது. ஆனாலும் கூட வீட்டு வரவேற்பு அறைன்னு இருக்கக்கூடிய இடத்துல வாஸ்து மீன், ஃபேன்சி லைட்டு, யானை படம், என்னுடைய மனைவி படம், என்னுடைய படம், எனக்கு பிடிச்ச நடிகை படம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இருக்க வேண்டியது மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வந்தால் கொடுப்பதற்கும் ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணி பாத்திரமும், குடிக்கிறதுக்குள்ள தண்ணி பாத்திரமும், ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி சிறிதாகவும் இருந்தால் லட்சுமி அங்கேயே தங்கிடுவாளாம் கடந்து. ஆக இந்த காலில் இதை தயவு கூர்ந்து இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அதற்கு அடுத்ததாக லட்சுமிக்கு பிடிக்காத, லட்சுமியோடைய தங்கச்சின்னு சொல்லக்கூடிய அந்த மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க, அவள் தங்கச்சி, அவளுக்கு பிடிச்ச சொல்ல பேசக்கூடாதான். சில பெண்கள், நான் குறிப்பாக அந்த நிகழ்வில் சொல்லக்கூடாது, அகார உகார வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சராசரியாக விளையாட்டாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும். மீண்டும் சொல்கிறேன், பெண்களே எல்லோ பெண்களுமே லட்சுமிக்கு சிவம். எல்லோ பெண்களும் லட்சுமிக்கு சிவமாக தான் நான் சொல்கிறேனே தவிர எல்லோ பெண்களும் தைரிய லட்சுமியாக இருந்தால் நான்லாம் பயந்த சோகம் பயந்த வேணான்னு கடந்து உங்களை லட்சுமியாக தான் இருக்க சொல்லியிருக்கிறேன். தைரிய லட்சுமியாக நீங்கள் இருக்க வேணாம். உங்கள் வீட்டுக்காரும் பயப்படுவார் என்ன மாதிரி கடந்து. அதனால் நீங்கள் லட்சுமியாக இருக்கணும் அப்படின்னா அகார உகார செல்களை சொல்லக்கூடாது. அதற்கு அடுத்து இதெல்லாம் போக உடலும் உள்ளமும் செழிப்பம் பெறுவதற்கு, உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு இல்லாமல் இருக்கிறதுக்கு, கண் திஷ்டி எதிர்த்த வீட்டுக்காரி கண்ணு வச்சுட்டான்னு சொல்கிறது பொய்க்க வேண்டுமா? பிரம்ம முகூர்த்தத்தில் முடியவில்லை என்றால் தயவு கூர்ந்து 7 மணிக்காவது தெரு தொளிக்க பழகுங்கள் கடந்து. இந்த தெரு தொளிப்பதில் என்ன சிறப்பு அப்படின்னா, தொடப்பத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பெருக்கும் பொழுது அந்த தொடப்பம் சரக்கு சரக்கு சரக்குன்னு கேட்குதான் கடந்து. சன்றாவி சத்துராவி சகிப்புத்தன்மை இல்லாதவளே நீலாம் வெளியில் போகணும் அர்த்தம். இன்னும் நீங்கள் காலங்காலத்தில் தெரு தொழிக்கிறப்ப நாளைக்கு கவனித்து பாருங்கள், சரக்கு சரக்கு சரக்குன்னு வரும். அந்த காலத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய கதவை திறந்து விட்டு முன்னாடி தொடப்பத்தில் திறக்குன்னா மூதேவி போயிடுவாளாம். மூதேவி இல்லாத வீட்டில் ஸ்ரீதேவி வந்துடுவாளான்னு பழமொழி உண்டு. இப்போல்லாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம், குறைஞ்ச இடத்துல வீடு வாங்கியிருக்கோம்னா ஜன்ன கதவை திறந்து விட்டுட்டு கொடுக்கும். இந்த நிகழ்வை சொல்கிறப்போ ஒரு அம்மா கேட்டுச்சு, சாமி நான் குளிச்சுட்டு செய்யவா குளிக்காமல் செய்யவா அப்படின்னு கேட்குறது.
முதலில் தெய்வத்தை வரவேற்பதற்கு எழுந்த உடனே வாசகதவை தொளிச்சிட்டு போய் அப்புறம் குளித்தா போதும். கருத்து குளிச்சுட்டு செய்வதால் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தங்கும். இதற்கெல்லாம் மேலே வீட்டுக்கு வந்தது யார் வந்தாலும் அவர்களுக்கு குடிப்பதற்கு குவளை நீர், தூய தமிழில் குவளைனா டம்ளர், இந்த குவளை நீர் தண்ணி எல்லோத்துக்கும் சிறியவங்க பெரியவங்க பார்க்காமல் கொடுத்தால் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சகம், லட்சுமி தங்குவாள், நீங்களே லட்சுமி பாக்கியம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தனை உள்ள லட்சுமியும் மீண்டும் நினைவு கூறுறேன். நீங்கள் அஷ்டலட்சுமியாக இருங்க, ஆனால் தைரிய லட்சுமியை மட்டும் குறைச்சிக்கங்கன்னு உங்கள் பொற்பாதத்தை தொட்டு வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்கநாத அடிமை ஆனந்தாழ்வார். வணக்கம்.